ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்னைக்கு சரியான டயர்டாக போயிடுச்சு. நேற்று நைட்டு தூக்கமே வரல. நேற்று லேட்டாக தூங்கி எந்திரிச்சதுனால இன்னைக்கு தூக்கமே வரல எனக்கு. அதனால லேட்டாக தான் படுத்ததுனால கொஞ்சம் முன்னாடி தான் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு குளிச்சு ரெடியாகி உட்காந்துருக்கிறேன். அதனால் லேட்டாகவே விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு கடுப்பாகுது, ப்ராப்பராக பண்ண முடிய மாட்டேங்குது. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க, மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று தான் ரியாத்லேருந்து தமாமுக்கு கிளம்பி வந்திருந்தேன். ஓனர் வந்துட்டு கிளம்பி திடீர்னு சடனாக சொன்னார், இங்கே கிளம்பி வந்தோம். இப்போ ஃபோன் அடிச்சு ஓனர் சொல்றாருல, இன்னைக்கு நைட்டு அர்ஜென்ட் கிளம்பணும், ரியாது கிளம்பணும், நைட்டு 8 மணிக்கெல்லாம் கிளம்பணும் அப்படிங்கிறாரு. அவர் அப்படிதான், அவர் மைண்டுக்கு எப்போ தோணுதா திடீர்னு அவர் தோன்றதை தான் செஞ்சுட்டு இருப்பாரு. நம்மளுக்கு அப்படி பழகி போச்சு. பாருங்க, சடனா நம்ம எந்த நேரமும் ரெடியா இருக்கணும். இப்போ நம்மளுக்கு அதே மாதிரி தான். இப்போ நம்ம குளிச்சுலாம் ரெடி ஆகிட்டோம். 8 மணிக்கு மணி இங்கே வந்துட்டு 5 மணி ஆகுது. 8 மணிக்கெல்லாம் கிளம்பி ரியாது போகணும். இங்கே 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி திரும்பி போகணும். டெய்லி அப்படி டிராவலிங்லேயே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது நம்ம வேலை. இப்போ ஜாலி தான் எல்லாத்தையும். நம்மளுக்கு என்ன சுற்றுறது ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். ரவுண்டிங் அடிக்கிறது, உலகம் ஃபுல்லாக சுற்றணுங்கிற ஆசை தான் என்னோட லைஃப்பில். கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாம் நடக்கும். உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப உங்களோட சப்போர்ட்டை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். வந்தார், இவர் பேர் தினேஷ். இவர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம், இங்கே இருக்கிறாரு, தஞ்சாவூர் சைடு. இவர் இங்கே தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 6-7 வருஷம் நம்மளுக்கு ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. வந்திருந்தாரு, ஒரு ஃப்ரெண்டோட கையிலேயே எடுத்துட்டு போனோன்னு. எடுத்துட்டு போயிட்டு ரியாத்துல அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. அப்படியே என்னோட பேண்ட், புது பேண்ட் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்து போடவே இல்லை. அதுக்குள்ள அது தையல் விட்டுருக்குது. சரி போய் தையல் போட்டுட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு, தையல் மிஷின் யார் தைக்கிறாங்களோ அவங்க பார்த்து போடலாமேன்னு சொல்லிட்டு சும்மா பார்த்து போய்கிட்டு இருக்குது. இங்க பாருங்க, மணி 6:45 7 மணியா போச்சு. இன்னும் அந்த சூரியன் வெளிச்சத்துக்கு அந்த ஒரு வெளிச்சம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப அதுக்காண்டிதான் சும்மா போயிட்டு இருக்கு. போய் இந்த தையல் மட்டும் தச்சிட்டு வரணும். ஏன்னா 8 மணிக்கு ஓனர் வந்துட்டு ரியாது கிளம்பணும்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம கிளம்பணும். அதுக்கு முன்னாடி தச்சிட்டானா அங்க போனா எனக்கு எங்க தைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதோ இங்க இருக்கு, இங்க ஸ்டிச் பண்ற கடை இருக்கு, பெங்காலி கடை. இங்க போய் ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம வந்துடும். ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். எவ்வளவு கேட்பாங்க தெரியல, பார்ப்போம். போய் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடும். ஏன்னா இப்போ பேண்ட் இருக்கு, சும்மா இருக்கு, போட்டலாம். அதனால போடாம இருக்கிற மாதிரி இருக்கு. ஸ்டிச் பண்ற இங்கெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ற கடை இப்படிதான் இருக்கும். லேடிஸ்க்குன்னு ஒரு கடை இருக்கும். நம்ம இங்க வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு போனோம். கேப்ப எவ்வளவு இருக்குன்னு. என்ன இங்க பாருங்க, இங்க வந்து லேடிஸ்க்குலாம் வந்துட்டு ஸ்டிச் பண்றதெல்லாம் இங்க பண்ணுவாங்க. இங்கெல்லாம் அரபிக்காரங்க வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. பூராக்கா அவங்களாம் பெங்காலிக்காரங்க இங்க வந்து ஸ்டிச் பண்றாங்க. இவங்க தான் இன்னைக்கு இந்த ஊர்ல இவங்களாம் தான் கடை வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க தைக்கிறதுக்கு, பொம்பளைங்க தைக்கிறதுக்கு எவ்வளவு தெரியுமா? ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நம்ம ஊர் நினைக்கிற மாதிரி கிடையாது ஆக்சுவலா. ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆக்சுவலா இந்த ஒரு ட்ரெஸ் இருக்குல்ல, இப்போ இந்த ஒரு ட்ரெஸ் தைக்கிறது இருந்தால் நம்ம மெட்டீரியல் வாங்கியே கொடுத்தாலும் மெட்டீரியலே டபுள் சார்ஜ். இது அவங்க தைக்கிறாங்கன்னு வச்சுங்க, நம்ம ஊர்ல ஒரு 5 ட்ரெஸ் வாங்கிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனா இவங்க ஊர் ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா 200 300 வரும். நம்ம ஊர் டிஷை பாத்தீங்கன்னா 6000 8000 தைக்கிறதுக்கு. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா நார்மலா நைட்டி கிளாத் மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் தான் இங்க அப்படித்தான். இவர் தான் தினேஷ், சூப்பர் டைப். இவர் பாக்குறதுக்கு சாதாரண ஆளுன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா இவர் வந்துட்டு பயங்கரமான ஆர்டிஸ்ட். வரைவாரு, வீட்டுக்குள்ள டிசைன்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? ஆர்ட் ஒர்க் மாதிரிலாம் பண்றது. ஒரு பிளேவுட் கொடுத்தீங்கன்னா பிளேவுட்டை வச்சு ஒரு வீடு மாதிரியே செஞ்சு சூப்பராகவே கொடுத்துருவாரு. அந்த மாதிரியான ஒரு டைப் அவரு. சூப்பரா இது பண்ணுவாரு. எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. இன்னைக்கு டிராவலிங் பண்ணி திரும்பி போக வேண்டியதுதான். அவங்களோட ஒய்ஃபு காரை கழுவிட்டு வர சொன்னாங்க. இப்ப நான் ரியாதுக்கு கிளம்பணும். அதுக்குள்ள போய் கழுவிட்டு வந்துருங்க. அவங்க நாளைக்கு ஏதோ டூர் போறாங்களாமா, அதனால கார் கழுவ சொன்னாங்க. இங்க கழுவ வந்தேன். எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவல்ல. இந்த இடத்துல மட்டும் தான் எங்க ஓனர் ஒய்ஃப் வந்து கழுவ சொல்லுவாங்க. அதனால இந்த இடத்துக்கு மட்டும் தான் நான் எப்போது கழுவு வர்றது. இது அவங்க வீட்டு சைட்ல இருக்கும். இந்த கியா மாடல் ஆக்சுவலா நம்ம ஊர்லயே கிடையாதுங்க. நம்ம ஊர்ல இந்த மாடலே கிடையாது. ஸ்போர்டேஜ் கியா. நம்ம ஊர்ல கார்னிவல் இருக்கும், செராட்டோவா என்னமோ 2-3 மாடல் தான் இருக்கு. இங்க வந்து ஸ்போர்டேஜ்னு மாடல். உள்ள இதெல்லாம் நான் காட்டுறேன். உள்ள சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா உள்ள வேற லெவல்ல இருக்கும். உள்ள ஆப்ஷன்லாம் நான் எப்படின்னு காட்டுறேன். இந்த கார் வாஷ், இங்க எல்லா காரும் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. வெளியில உட்காந்து கிளீன் பண்றது இடம் இருக்கும். கார் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ரூம்ல வந்துட்டு வெளியே காரை போட்டுட்டு வந்து உட்காந்துட்டேன். மணி வந்துட்டு 9 மணியா போகுது. 8 மணிக்கெல்லாம் கிளம்பணும்னு சொன்னார் ரியாது. அதுக்குள்ள உங்க ஒய்ஃபு காரை கழுவ சொன்னார். இப்போ கழுவிட்டு வந்து வச்சாச்சு. எப்போ கிளம்பு வரன்னு தெரியல. திடீர்னு ஃபோன் அடிச்ச உடனே வெளியே ரெடியா இருக்கியா, கார் வெளியே நிக்குது, ஜாமான் எடுத்துங்குவாரு. டக்குன்னு நம்ம ஜாமான்லாம் பேக் பண்ணி வச்சுட்டோம். நம்மளோடதை எடுத்துக்கிட்டு கிளம்பி போக வேண்டியதுதான். போனாலும் எப்படி மிட் நைட்ல போயிடுவேன். போயிட்டு வேண்டியதுதான். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நிறைய பேர் பார்க்குறீங்க, சில பேர் பார்க்கவும் மாட்டாங்க. சரி, பார்க்குறவங்க புதுசாக கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலையும் கொஞ்சம் இது பண்ணி விடுங்க, க்ரோத் பண்ணுங்க. திரும்பி எப்போ போகிறோம் முடிஞ்ச நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். கிளம்பியாச்சு, ரியாத்துக்கு கிளம்பிட்டேன். காரை ஸ்டார்ட் பண்ணி வைக்க சொல்லிட்டாரு ஓனர். போய் காரை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு லக்கேஜ் எல்லாம் பின்னாடி ஏற்றிட்டேன். காரில் ஏற்றியாச்சு எல்லாத்தையும். அவரோட ட்ரெஸ்ஸு எல்லாமே ஏற்றி வச்சுட்டேன். என்னோட செருப்பு ஊர்லேருந்து எடுத்து இந்த செருப்பு இங்கே போட்டுக்கிட்டு போகிறதுக்கு அங்கே செருப்பு வச்சுருப்பேன். எல்லாத்தையும் ஏற்றிடுவோம். வாட்டர் பாட்டில். கார் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டாரு. இப்போ நம்ம கார் ஸ்டார்ட் பண்ணுவோம். காரை ஸ்டார்ட் பண்ணி வச்சு சொல்லிட்டாரு. அவர் லைட்ரு உங்களுக்கு முடிஞ்சா நான் போகும்போது கண்டினியூ முடிஞ்சா வீடியோ எடுத்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய் பாய். இப்போ தாங்க ரியாத் வந்து ரீச் ஆகணும் தமாம்லேருந்து. கரெக்டாக மணி 1:31 ஆகுது. இப்போ தான் வந்தேன். இப்போ சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். பசிக்குது, அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்து சரியான பசி வருது. சரி, அதனால கொஞ்சம் நேரம் பேச எதாவது சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் ரூமில் போய் எடுத்து வச்சுட்டு ஓனர் போய் அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட இஸ்ரான்னு ஒன்று போவார், அங்கே போய் இறக்கி வச்சுட்டு நான் வந்துட்டேன். சரி, இப்போ நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு. பசிக்குது வேற. நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஓகே, நாளைக்கு அடுத்த வீடியோவோட சந்திப்போம். அதுவரையும் பாய், சேஃபாக இருங்க, டாட்டா.